வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வாரத்திற்கான பலன். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், குரு 7ஆம் வீட்டுக்குள்ளே திரும்ப வரார். 7 குரு இருந்தால் என்ன நல்லது? சுபகாரியங்கள் எல்லாம் நிறைவேறும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் சிறப்பாக இருக்கும். புத்திரபாக்கியத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு அது ஏற்படுகிறது. புதுசாக ஏதாவது வாங்கணும், பெரிய ப்ராடக்ட், அதாவது வீடு வாங்குகிறேன், ஃப்ளாட் வாங்குகிறேன், அதற்கான பேச்சுவார்த்தைகள், அதற்கான முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி பெறுவதால் சில காரியங்களை நம்மளால் சாதிக்க முடியாமல் தடைகளாகவே இருக்கக்கூடிய சூழல்கள் விலகும். அதற்கப்புறம் பாருங்கள், 12ஆம் வீட்டில் புதன், சுக்கிரன், சூரியன். நல்லதா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுப விரயங்களை பற்றி பேசுகிறது. இப்போ நீங்கள் வீடு வாங்குறீங்க, பெருசாக ஒரு விஷயம் வாங்குறீங்கன்னா அது சுப விரயம் தானே, அது ஏற்படலாம். அப்போ இந்த வாரத்துடைய டோட்டாலிட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துடைய ஆரம்பம் கொஞ்சம் தலைவலியாக ஆரம்பிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத கமிட்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. இந்த வாரத்தில் மத்திய பகுதி நிறைந்த நன்மைகளை பற்றி பேசுகிறது. வார இறுதி நிச்சயமான வெற்றியை பற்றி சொல்கிறது. அப்போ வார அதாவது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் புதன்கிழமையிலேருந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புதன், வியாழன், வெள்ளி, சனி நல்லா இருக்குது. வெற்றியை நோக்கி பயணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் முதல்ல கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. ஆஸ் யூ ப்ராக்ரஸ் நல்ல வெற்றிகளை நோக்கி பயணிக்க முடியும். இதில் வார்த்தைகளில் மட்டும், கமிட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். செலவுகள் சில நேரங்களில் கட்டுமீறி இருக்கும். அதையும் நிதானப்படுத்தி சரி பண்ண வேண்டியது அவசியமும் இருக்குது. அதனால் அப்படியே கர்ண பரம்பரை மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா அப்புறம் அதுவே ஒரு தொல்லையாக போயிடும். கொஞ்சம் அதில் நிதானம் தேவை. மற்றபடி நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.